கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். நீங்கள் இந்த செய்தியை முழுமையாய் கேட்கும்போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தருவார். இந்த செய்தி மூலமாய் நீங்கள் எல்லா சத்தியங்களையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதுதான் நம்முடைய ஸ்பெஷல். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க, எடுத்துங்க. யோவான் 4:34. John 4th chapter 34th. முதல்ல நான் தமிழில் படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. வாசி. John 4th chapter 34th verse. Jesus said to them, my food is to do the will of him who sent me and to finish his work. Finish his work. அவருடைய கிரியையை, ஒர்க்னா கிரியை தானமா, அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்றார். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி சொல்றார் பாரு, அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. அப்போ இயேசுவை ஒருத்தர் அனுப்பிக்கிறார். யாருன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் என்னவா, அவருடைய கிரியையை செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அன்பார்களே, அப்படியே மனுஷன் செய்யறாங்க. மனுஷனை யார் அனுப்பிச்சுக்கிறது? இதே யோவான்ல மனுஷனுக்கு ஒரு பிதா இருக்கிறான். அந்த பிதா யாருன்னு சொல்றாரு தெரியுமா? நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்துல, இந்த வசனம் எடுக்காது, இங்கிலீஷ்ல வேணா. யோவான் 8ஆம் அதிகாரத்துல, யோவான் 8:44 இங்க சொல்றாரு பாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்றார். இயேசுவே சொல்றார் யூதர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். மனுஷன் எப்படிப்பட்டவனாக? உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீங்களா? யார் அந்த பிதா? பிசாசு. ஏவாள் அப்படிதான் தான் ஏதேன் தோட்டத்தில் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய துடிக்கிறா. பிசாசு வார்த்தை கேட்குறா. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கிறா. புருஷனுக்கும் ஆதாயப்படுத்துறா. பிசாசுக்காக பாதாளத்துக்கு ஆதாயப்படுத்துறா பாரு. புருஷனையும் வஞ்சித்து அந்த கனியை புஷிக்க வைக்கிறா. உலகத்தையே கெடுத்தான் அந்த ஏவாள். எடுத்துட்டு பிசாசுடைய இச்சைகளின் பைய செய்ய மனதா இருக்கிறியான். ஜாகிரதையா இருக்கணும். பிசாசுடைய இச்சைகளின் படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆதியிலே மனுஷ கொலைபாதகம், முதல் குடும்பத்திலே கொலை பண்ணிட்டான். அண்ணன் தம்பி காயின் ஆபேலை கொலை செய்தான். அப்போ ஆதி முதல் கொண்டு எல்லா கொலைகளுக்கும் எல்லா மரணத்துக்கும் பிசாசு தான் காரணம். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதக வேலையை செஞ்சுக்கிற நீ. ஏவாள் கூட சேர்ந்துக்கிட்டு, ஆதாம் கூட சேர்ந்துக்கிட்டு, நன்மத்தை அறியத்தக்க கனியை புசித்துட்டு, அப்போ உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால். பிசாசுகிட்ட என்ன இல்லை? சத்தியமே இல்லை. ஏன் சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாகின்றாரு.
இந்த பிசாசுகிட்ட சத்தியமே இல்லை. அப்ப என்னதாங்க இது? அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் தாங்க இது அவங்ககிட்ட. பொய் தான் சொன்னான் ஏவாள்கிட்ட. இந்த கனியை சாப்பிட்டா தேவர்களுக்கு போல அவன் சொல்லிவிட்டு கட்சியில் பார்த்தா அவனை மாதிரி பிசாசு மாதிரி ஆக்கிட்டான். அதான் பொய். நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய். பிசாசுக்கு தான் சாவு, மரணம், நரகத்தை ஏற்படுத்தினாரு. பிசாசோடு சேர்ந்து எவ்வளோ ஷாகவே செத்து பாதாளத்துக்கு போயிட்டான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. நிலை நிற்க மாட்டான். என்ன சத்தியம் சொல்லி ஜீவ வார்த்தைய நன்மை தீவல் தான் போய் நிற்பான். பிசாசுடைய இச்சைகளின்படி செய்கிறவா. என்ன இயேசு பற்றி சொல்லு, கட்சியில் சுயநீதி, அநீதி, கண்டிலிச்சம், பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, இதில் தான் போய் சத்தியத்தில் நிலை நிற்க முடியல. இயேசுனா நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்று வார்த்தைகளை நிலைத்திருந்தால் நிலைத்திருக்குமா முடியல அவளால். பிசாசு கூட சேர்ந்துக்குது. அப்போ ஏவாள் ஊழியத்தான். அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரி, இது பிதாவினுடைய உங்கள் பிதாவாகி பிசாசான யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசுடைய சித்தத்தை செய்ய மனதா இருக்கிறாங்க. அவனுடைய இச்சையின்படி செய்ய மனதா. இது ஒரு கூட்டம். ஆதாம் ஏவாள் குளிர்ந்து பிறந்து வந்த கூட்டம். இயேசுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள். இங்கே இயேசு சொல்றாரு பாரு, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி. இயேசு ஏவாள் கிடையாது, ஆதாம் கிடையாது. ஆதாம் ஏவாளும் தேவடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஏதேத்தோட ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கு அணிலே இருந்தாங்கன்னா இயேசு மாதிரி இருந்திருப்பாங்க. உலகமே இயேசு மாதிரி இருந்திருக்கும். ஜீவ மார்க்கத்தில் இயேசு ஜீவ விச்சத்துக்கு அணிலே இருக்கிறாரு. இயேசுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இந்த வசனம் பாரு, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. அவர் சொல்றார் இயேசு, நான் என்னை ஒருத்தர் அனுப்புகிறார்ப்பா. இந்த ஆதாம் ஏவாள் யார் அனுப்புனது? தேவன் தான் அனுப்புனார். ஏதேன் தேவத்தில் ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தத்திலே இரு. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனி இருக்குது. அதை தொடாத, அதை பறிக்காத, அதை புஷிக்காத. உனக்கு சித்த சுயாதீனம் கொடுக்குறேன். உன்னை ரோபோட்டு மாதிரி நான் உருவாக்கலை. நீ அதை தொடலாம், பறிக்கலாம், சாகலாம், தொடாமலும் இருக்கலாம். வாழ்நாளெலாம் ஜீவ விச்சத்துக்கே இருந்து குட்டி சொர்க்கத்தில் உலகத்தையே சொர்க்கமாக நீ மாற்றலாம். ஆனால் ஏவாள் என்ன பண்ணல? எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியல. ஜீவத்துக்கல்ல ஒரு நாள் பிசாசுக்கிட்ட பழகிட்டு பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி புஷித்தாளா? அப்போ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசானவங்களால் தான் எல்லாரும் உண்டாகிறாங்க. பிதாவாகிய தேவன் அனுப்பின அந்த ஆதாம் ஏவாள பிசாசு தன் வசமாக இழுத்து பொய் சொல்லி நன்மை தீமறி அந்த நன்மார்க்கு துன்மார்க்கு நல்லவன் கெட்டவனா மாற்றி அவனை உலகம் ஃபுல்லாக பிசாசால் அனுப்பப்படுறாங்க. ஏன்னா கருவிலே பாவத்தில் தான் கருத்தரிக்கிறானா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அதனால தான் கருவிலே அபார்ஷன் பண்ணுறாங்க பாரு. அங்கேயே கொலை நடக்குது பாரு. அபார்ஷன் பண்ணுறாங்களா இல்லையாம்மா? சிசு கொலைன்றாங்களே, அது தேவனா செய்கிறாரத்த. அதனால அங்கேயே கதையை முடிச்சிடறான். நிறைய பேர் சமாதி ஆயிட்டாங்க தாயின் கருவிலே அபார்ஷன்ற பேரில். தவறா விழுவுது. அங்கேயே நம்மலாம் தப்பித்தோம் பேய்த்தோன்னு வந்தோம். 10 மாதம் இருந்து அம்மா வயதுல. ஆனாலும் ஆதாமுக்குள் இருக்கிற பிசாசு திருடவும் கொள்ளும் அழிக்கத்தான காரியம் செஞ்சுருந்தாங்கிறான். எப்படியோ இயேசு பற்றி கேள்விப்பட்டோம். இயேசு சுவிசேஷத்தை ஒருத்தர் சொன்னார். அதை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம். தப்பித்தோம், பிழைத்தோம், பாவத்துக்கு சாபத்துக்கு மனதுக்கு தரித்ததுக்கு. அப்புறமா கூட பிசாசு திருடவும் கொள்ளவும் தான் செய்யறான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாரு. அப்போ பிதாவினால் நீ அனுப்பப்பட்டவன். உலக தோட்டத்துக்கு முன்பே நீ முறிக்குறிக்கப்பட்டவள். தேவன் உன்னை சந்தித்தார். அவர் ரத்தத்தினால சகல பாவத்திலிருந்து மரணத்தை கழுவி தேவி நீதிச்சு உயிர்த்தல் குத்து உன்னை சபையில நாட்டியிருக்கிறாரு. இப்போ இயேசு சொல்றாரு, சபைக்கு அதிபதி, சபைக்கு மூளைக்கல், சபைக்கு தலை. இயேசு சொல்றாரு யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. ஆமா, செய்யணும். வாய் பேச்சு இல்லை. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறார் பாருங்க. வாயிலே பேசுங்க, வாயிலே வடை சொல்ற மாதிரி செய்யணுங்க. சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய
போஜனமாய் இருக்கிறது. அவருடைய போஜனமே அதுதான். என்னது பிதாவுடைய சித்தம்? அது என்னங்க மலையை நோண்டி எழுப்பிடிக்கணுமா? பிதாவுடைய சித்தம் என்னது? ஒன்றும் இல்லைங்க, நீ பிசாசுடைய சித்தத்தையே செய்யப்பா. கடினமான காரியத்தை நன்மையும் தீமையும் போய் போய் உலகம் ஃபுல்லாக கொடுக்குற, குடும்பத்துக்கு கொடுக்குற, பட்டணத்துக்கு கொடுக்குற, சாகவே சாகுற, பகை கசப்பு, நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, சுயநீதி அநீதி எங்கே பார்த்தாலும் போய் செய்கிற பாரு. இன்னொரு பூமியே சபிக்கப்பட்டுக்குது, எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள், இடைவிடாமல் கொடுங்கள், எக்காலத்திலும் கொடுங்கள். அது பிதாவுடைய சித்தத்தை செய்வது. அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணாரு? மத்தேயு மார்க் லூக்கா போது அவர் எங்கும் சுற்றி திரிகிறார். பிசாசுடைய சித்தத்தை செய்தார், பிதாவுடைய சித்தத்தை செய்தாரா? அது பிதாவுடைய சித்தம் என்ன? ஜீவனை கொடுப்பது ஜனங்களுக்கு. ஜீவ பாவங்களை கழுவி சுத்திகரிக்குது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இதுதான் பிதாவின் சித்தம். இதுக்கு போய் கஷ்டப்பட்டுங்கிறே நீ. அப்போ பிசாசின் சித்தம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து சாகவே சாகணும். அதுதான் பிசாசின் சித்தம். அதை உலகம் ஃபுல்லாக செய்கிறான் மனுஷன். உன் நிமித்தம் பிசாசுன்னா ஏவாளுக்கு என்ன சொன்னார்? ஆதாம் ஏவாளுக்கு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும், நீ சாகவே சாவாய். நோவா காலத்தில் எல்லாருமே செத்தாங்களா இல்லையா? பாவத்தில் நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் வந்து பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போய் நோவா காலத்தில் எல்லாமே செத்தாங்க. நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அவன் தேவனை விசுவாசித்தான். அதனால் நோவாவும் மனையும் மருமக பிள்ளைகளும் 3 மருமக பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நோவா காலத்துல இப்போ வந்து சோதோம் குமர் பட்டணமே அழிஞ்சு போச்சு. நியாய தீர்ப்பு அவ்வளோ பாவம் அக்கிரமம் பிசாசு அழிச்சிட்டான். பிசாசு ஜனங்களை அழிக்கும்படி பாவத்தை தூண்டி பாவத்தை செய்ய வச்சு அந்த பட்டணமே அக்னியால் சோதோம் குமர பட்டணம். நோவா காலத்துல உலகமே இருந்துச்சு. இப்போ கடைசி காலத்துல நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குன்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போ எல்லாரும் பிசாசுடைய சித்தத்தை செய்த கைத்த அந்த மனுஷன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் ஒருவன். படி அந்த யோவான் 4:34 இங்கிலீஷ்ல. John 4th chapter 44th verse. For Jesus himself testified that a prophet has no honor. ஆமா, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி Jesus said to them, my food is to do the will of him who sent me and to finish his work. Finish his work. அவருடைய வேலையை செய்து முடியா? பிசாசு வேலையை செய்து முடிக்கிற நீ. நன்மை தீமையை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசு வேலை நல்லா செய்து முடிக்கிறது. சாகவே சாக கிடைக்கிற அவன் திரறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிமூணப்படும் வந்தேன்றாரு. ஜீவ விச்சத்துக்கு நீ கொடு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது ஏசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. அதை உன் மனைவி பேர் சொல்லி கொடு. உன் மனைவி ஆதாம் மூலமா பந்துக்கிறா. உன் பிள்ளைங்க ஆதாம் மூலமா பந்துக்கு. உங்க தாய் தகப்பன் மாமன் மச்சான் சொந்த பந்தம் எல்லாம் பிசாசத்தை தான் செஞ்சுக்கிறாங்க. போய் பாரு நாட்டு நடப்புல குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை திறது கொள்றது ஐக்கியத்து பிசாசு ஓட்டு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசம் 8:44 கரெக்டாக சொன்னார். நீங்கள் உங்கள் பிதா யோதர்களே பார்த்தே சொன்னா புறஜாதி எவ்வளோ. நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதை அவன் ஆதிமும் மனுஷ கொலைபாத வேலையை செஞ்சுக்கிறான். மனுஷன் ஆதாம் குல பிறந்தவன். நன்மை தீமை சுய நீதி அநீதியை தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான். இதில் தப்பிக்கினா நீ பிதா தேவனுடைய பிதா பரலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்து என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தை ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ ரத்தம் அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தது தான் பிதாவினுடைய சித்தம். அது நல்லா செய்யறாரு இயேசு, தேவனுக்கு செய்யறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகம் செய்து பாவம்ட்டும் மனத்திலிருந்து விடுதலையாக தேவி நீதி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ தேவி நீதிட்டு உடித்ததில் தான் பிதாவினுடைய சித்தம். பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது, பிதாவின் சித்தம். புரியுதமா? பிசாசின் சித்தம் தான் பாவமும் மரணமும். அதை போய் செஞ்சுக்கிற நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த காலமெல்லாம் உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டு போச்சு.
ஏவாள் செய்த பாவம் கெட்டு போயிட்டே இல்லையா? உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும். அவள் பூமியே சபிக்கப்படனா குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் பாரு. அதனால தான் ஏவாள் ஊழியத்தை செய்யாத, இயேசுனார் ஊழியத்தை செய்யி. அவர் ஜீவ வார்த்தை செய்கிற ஒழுங்கா செய்யி. ஜீவ விச்சத்துக்கு நீ செய்யி. தேவி நீதி ஊழியத்தில் இயேசுக்கு சாமட்ட வாக்குறது தேவன் தனக்குள்ளது. உங்க குடும்பம் பிழைக்கும். பரிசுத்தாவி தேவதூர்கள்லாம் உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்வாங்க. நன்மை தீமை வேலையை பார்த்துக்கிறேன். நன்மார்க்கு துன்மாக நல்லவன் தேயவன் அதுல கண்கள் நிச்சயம் மாவுச்சு சுய நீதி அநீதி பாவம் மரணத்தை பேசிக்கிறேன். குடும்பத்தில் பிரச்சனை ஓயல. திடீர்னேக்கிறான் பிசாசு. சமாதானத்தை தர்றான், சந்தோஷத்தை தர்றான், சுகத்தை தர்றான். எல்லாம் திடீர்னு கொண்டுக்குன்னு ஆயிடுச்சின்னு குடும்பம் ஃபுல்லாக பிசாசு குடும்பமாகுது. நன்மை தீமை குடும்பம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த சாபம் அந்த பாவம் சும்மா விடாது. பிசாசுடைய சித்தத்தின்படி செய்யாத, பிதாவினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய. அது கம்பசூத்திரம் கிடையாது, அது இயேசு தான். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தாதான் அந்த தேவனுடைய சித்தத்தையே நீ செய்ய முடியும். அதான் சொல்றாரு யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் சாப்பிட்றதே அதுதானா? ஜீவப்பா தண்ணி, ஜீவ தண்ணி எல்லாம் ஜீவன்ல தான் செய்யறாரு. நன்மை தீமையில தொடைய மாட்டாரு. தண்ணி நன்மை தீமை தண்ணி, சாப்பாடு நன்மை தீமை சாப்பாடு. உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் நன்மை தீமை பேஸ் பண்ணி தான் மனுஷனே எல்லா வேலையும் செய்யறான். அதனால எதுலத்தாலும் சாப்போம், எதுலத்தாலும் மரணம், எதுலத்தாலும் தரித்திரம், வியாதி, வறுமை, தரித்திரம் தான் பிசாசியும் சேர்த்தான். அதுதான் ஏவாள் செய்தா, ஆதாம் செய்தாங்க. இப்போ மனம் திரும்பி பிதாவினுடைய சித்தத்தை செய்ய கற்றுக்கொள். ஆமா, பிசாசுடைய சித்தத்தை இன்னும் எவ்வளோ நாளைக்கு செய்துட்டு இருக்க போற? பிசாசோட சேர்ந்துன்னு பிசாசு கவலைப்படுவான், சோர்ந்து போவான், பயப்படுவான். இதெல்லாம் பிசாசு வேலைங்க. சில பேர் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆதாம் மூலமாக பிறந்தவங்க ஏன் சொன்னார்? பயப்படாத, கலங்காதேன்னாரு. அப்புறம் திகையாதேன்றாரு. அப்புறம் கவலையே படாதேன்றாரு. கவலைப்பட்டுறனா நீ பிசாசத்தை செய்யறியான். கவலைப்படுறவங்கெல்லாம் பாரு அப்படியே கப்பலுக்கு வந்த மாதிரி இருப்பாங்க. மூஞ்சி கோடி போய் பூமி குடும்பத்துக்கே பாரம். அப்போ என்னத்தையே பண்ணோம்? என் பிரச்சனையை பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியுமா? பயப்படாத முடியுமா? பரிகாரம் பண்ணியா? ஜீவ பிதா விஷயத்தை செய்தா உன் கவலைப்படுற காரியம் வெயில்பட்ட போன ஜீவரத்தம் அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகம் செலுத்திப்பாரு. நீ கவலைப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு செய்தி தான் பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி தூதர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்து குத்து தான் பாரு. நீ கவலைப்படுற காலையும் வெயில்பட்ட பனி போல் தேவதூதன் வராமல் இருக்க மாட்டான். பசுத்தாவி வராமல் இருக்க மாட்டாரு. தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டாரு. பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டாகியே தீரும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அவர் ஜீவ வார்த்தையாகிற அந்த ஜீவல தேவ நீதி தூய்த்ததல். பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே உன்னுடைய கிரியா இருக்கணும். பிசாசுடைய சித்தத்தை செய்து வெறுப்பச்சு சண்டை போட்டு சுய நீதி அநீதி காட்டிக்கின்னு நீ சபிக்கப்பட்டு, உன்னால குடும்பம் சபிக்கப்பட்டு, குடும்பம், கிராமம், பட்டணம், தேசம், உலகமே சபிக்கப்பட்டு அந்த பிசாசுடைய சித்தத்தை செய்யாதே. தேவனுடைய சித்தத்தை செய். அந்த தேவன் ஜீவனாயிருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த வசனம் இருப்போம். யோவான் 5:26 வசனம் படி. யோவான் 5:26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இங்கிலீஷ்ல படி. John 5:26. For as the Father has life in himself, so he has granted the Son to have life in himself. அப்போ லைஃப்ல ஜீவன். ஆமா, பிசாசு டெத்து, அவன் மரணத்துக்கு அதிபதி. அந்த டெத்து கிரியை செய்யற நீ. பிசாசு டெத்துனா மரணம். பிதாவாகிய தேவன் ஜீவன். ஜீவனா ஜோயே, ஜீவன்னா வாழ்வு. ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. டெத்துல பாவத்திலிருந்து மரணக்குது. அந்த பிசாசுடைய சித்தத்தை தான் அந்த ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் செய்தா, புருஷனை செய்ய வச்சா. உலகம் உள்ள ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன். பிசாசு சித்தத்தை செய்து தேவ மகிமையற்ற காரியத்தெல்லாம் செய்யறான். கண்கள் நிச்சயம், மாசு நிச்சயம், சுயநீதி, அநீதி, சாபம், பாவம், மரணம், தரித்திரம். என்னையா ஒரே பிரச்சனையாக வாழ்க்கை ஃபுல்லான்றான். தெரியல, கண்ணு கூடாகி இருக்குது. உன் கண் திறக்கப்பட்டிருக்குது. அவன் ஆதாம் போல பிறந்த. ஆதாமின் சிந்தை மரணம்.
அப்போ என்னையே பண்ணனா பிதாவின் சித்தத்தை செய்யா. இயேசு தான் பிதாவின் சித்தம். அது இயேசு ஜீவ சர ஜீவனத்தை சேர்த்துக்கோ. தேவி நீதி தூய்த்தல பிதாகுமார் பசுத்தாவி கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடு. இவ்வளவு செய்தாதான் நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிற. நீ ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, மாமியார் தெரியல, மாமனார் தெரியல, குடும்பத்தாரி, உன் வீட்டாரு உன் சத்துரு, எல்லாம் சத்துரு தான்ப்பா. ஜீவ சர ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாதான் சத்ருவே நீ ஜெயிக்க முடியும். சபிக்குள் ஆசுவதி, பகை குறித்து நன்மை செய், சத்துருக்களே செய்ய, துன்பப்பட்டு ஜபம் பண்ணி. ஏன் செய்தாரா இல்லையா? மத்திய மார்க் லூக்கா முழுது எங்கும் சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூது இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. மாம்சமான நல்லவன் கெட்டவன் உயர்ந்த தாய்ந்த பரிச்சயம் செய்ய எல்லாருக்கும் ஜீவ சர ஜீவரத்தை அந்த பிதாவிசத்தே செய்தார் பாரு. அல்லேலூயா, கையை தட்டு அல்லேலூயா. அப்போ யோவான் 4:34 என்ன சொல்றாரு? 4:34 என்னை அனுப்பினருடைய என்னை இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி அண்டர்லைன் த வேர்ட். இதே தியானமெல்லாம் பல்றது. அவர் அனுப்பிக்கிறார்பா பிதாவாகிய தேவன். அவர் ஜீவனுடையவர்பா. என் பிதா ஏனிலே பிதாவான தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் ஆவியான ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதி தூய்தல். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்தமே இருக்குது. பிசாசு பொல்லாத வழி. அவன் சத்தியம் கிடையாது, அசத்தியம். அவன் ஜீவன் கிடையாது, அவன் மரணம், சாவுக்கு அதிபதி. அப்போ பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு வரணும். அது ஒரு பெரிய கம்பசோசம் கிடையாது. ஏவாளு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷித்து பிசாசு சாக விஷயம் பாதாளத்துக்கு போனவ. இப்போ இயேசு கிட்ட வந்து இயேசு வார்த்தை கேளு. வருத்தப்பட்டு வார சுமக்கிறவளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்து என்ன பண்ணுங்கள்? நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? இந்த அப்பம் ஜீவப்பம், இந்த திராட்சை ஜீவ ரத்தம், இந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ அதுதான் தேவனுடைய சேர்த்து. அந்த ஜீவன்ல தேவன் உயிர்த்தது எல்லாமே ஜீவன் கட்ட காரியங்கள். நன்மை தீமறி எல்லாமே கெட்ட காரியங்கள். பாவத்தில் தொடங்கி வியாதி, சாபம், மரணம், பாதம், அசுத்தாவி, கண்கள், நிச்சயம், மாஜ்யம் எல்லாமே கேடு கட்ட காரியங்கள் ஆதாமுக்குள்ள பிறகுது. ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு நேராக தான் ஒன்று. அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் அது மரணத்தில் தான் போய் முடியும். தீவிரமாக கிரியை செய்வான் பிசாசு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்து ஜீவத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தல். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை இவ்வளவு செய்யணும். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து ஜீவனுக்கு நேராக தான் போயிடுங்க. வெற்றி ஜெயத்தில் தான் முடியும். அப்படிதான் வாய்ந்தார் இயேசு. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கிறார். இடைவிடாம கொடுக்கிறார். எக்காலத்தை கொடுக்கிறாரு. அவரை ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய வேலை வருகிற ஒருவனும் அவர் மேல் கை போடலாம். ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, ஒரு அவமானம், ஒரு வெக்கம் எதுவுமே பிடிக்கல. ஆனா நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாய்ந்தவன் ஏழை பணக்காரன் சபிக்கிறவன் பகைக்கிறவன் சத்ரு எல்லாரும் இயேசு பரிசு குத்துட்டு போறாரு இல்லம்மா. வாய்ந்த பிதாவிசம் செய்தாரா இல்லையா? யாரையாவது பகைச்சாரா? யாரையாவது சபிச்சாரா? யாராவது நிதிச்சாரா? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அது தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கிறாரு. மத்திய மார்க் லூகாம திருடம் திமிர்வாதக்காரன் லேகியோன் பிசாசு பெரும்பாடுள்ள சரி எல்லாருக்கும் ஜீவ சர ஜீவ ரத்தம் அசுத்தாவி தொத்தி பசுத்தாவி இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே இருந்தாரு. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் மிகுந்த கனின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சீசர்களை 12 சீசர் ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஜீவ மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாம் நன்மை தீமையிலேருந்து பிறந்து வந்தவங்க சீசர்கள்லாம் செம்படவர்கள் மீனவர்கள் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்படி அதில் கூட 12 பேர் தத்தி எப்படியோ வரானுங்க. அதில் 3 பேர் இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதில் கூட வித்தியாசம் பாருங்க. அதனால இயேசுவோடு இருந்து ஜீவ வார்த்தையை கற்றுக்கொள். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. ஏஎல்சி வெல்லூர் யூடியூப்ல போய் யாராலும் 100% ஜீவமார் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்புறம் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. ஒரு சேனல் துரைசலாம் தாமஸ். இந்த சேனல் ஏராளம் ஆயிரக்கணக்கான 1000க்கு மேலே அந்த வீடியோ போட்டுக்கிறேன். 100 உலக சபை சரித்திரத்தில் நீ எங்கேயுமே இந்த மாதிரி செய்தியை கேட்டுருக்க முடியாது. அதனால் அந்த செய்தியை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தீவிரமாக ஷேர் பண்ணு. குறைந்த 100 பேருக்காக ஷேர் பண்ணு. அல்லேலூயா. அப்போ இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய. அவருடைய கிரியை முடிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ண பிசாசுகிரி காலையிலேருந்ததுமே பிசாசுகிரி தான் முச்சுங்கிறோம். நன்மை தீமையை கண்கள் சுயநீதி அநீதி தேவனுக்கும் காட்டும் உலகத்தை காட்டா முச்சிட்டு நீ பிசாசு கிரியை முச்சிட்டு உடனே வியாதி வந்து பிசாசு அட்ரஸ் கேட்டுன்னு வந்துடுறான். வந்து திறறான்.
கொள்றான், ஐக்கிறான், சமாதானம், சந்தோஷம், சுகம், மேல எல்லாருமே திட்டி போடுறான் பாருங்க. அப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவி நீதித்து உயிர்த்தல் தேவதூதர் வர்றார், பசுத்தாய் வராரு, வர விருத்தி. தாவீது என்ன பண்ணா, கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும், துதி தோத்திரம் எக்காலத்துக்கு என்ன இருக்கும். தாவீது வர விருத்தியாகி ஆடு மேய்க்கணும், இன்னைக்கு ராஜாவாயிடுறான். ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடம் கட்டுறான், ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டிய செய்யறான் பாரு கிரியே. இதா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமாயிருந்தாங்குது. பழைய ஏற்பாட்டுல இயேசு சரீரத்துல வரல, அந்த இயேசு அடையாளமாக தான் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டிய பலிபீடம். ஆபிரகாம் என்றாலே பலிபீடம், ஒரு பலிபீடத்துல ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அது இயேசுக்கு சாமட்டவாக ஜீவ ரத்தம், அதை தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு செலுத்துறான். வரவர் ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமை சகல காத்துல ஆஸ்வதிக்கிறாரு, ஈசாக்கு ஆஸ்வதிக்கிறாரு, யாக்கோபு ஆபிரகாம் வழியை ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடம். இஸ்ரவேல் என்றாவே பலிபீடம். இஸ்ரவேல் தேசம் எங்க பார்த்தாலும் பலிபீடங்கள் இருந்தது. ஆனால் தான் எதிராளிகள்லாம் புறஜாதி ராஜாக்கள்லாம் ஆபிரகாம் இஸ்ரவேலாம் அப்படியே கதி கலங்குறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலிஷா, தெபோரால், எஸ்ஸர், இவங்கெல்லாம் அகில உலகத்தை கலக்கினாங்க தேவனோடு இணைந்து. என் தேவன் ஜீவனாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது நிழலு, இது பொருள். இயேசு வந்துட்டாரு, அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அதான் பிதாவின் சித்தம், அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்தில் பேர் விசுவாசி, ஊழியக்காரர், அரசியல்வாதி சரியில்லை, ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, பகை கசப்பு, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இப்படியே பேசி நிற்காத. அது சுயநீதி, அநீதி, அது பிசாசித்தம், எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாம ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாயிருக்க, அவனுக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சா அதான் இல்லை. சரியில்லை சொல்லி கட்சி இவனே சரியில்லை. புரியுதாமா? சரியில்லைன்னு ஏசு பேசினில்லை. நானே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக. ஏசு ஜீவரத்தம் தேவன் தனக்கு தீவிரமா அதை கொடுக்குற வேலை பார்த்து செய்தி கேட்கும் வீட்டாருக்கு கூட நன்மத்தையுமே தேவன் தனக்கு பிசாசு செய்து சாக எடுக்கிறாங்க, பாதாளத்துக்கு ஓடிங்கிறாங்க. ஏசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். திருப்பிப்படி யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமா. Chapter 34th verse. Jesus said to them, my food is to do the will of him who sent me and to finish his work. முடிக்கணும். ஆமா. எப்படி முடிப்ப? எதுவுமே நெகட்டிவ்ல பாரு. பிசா காரியத்தை எப்படி முடிக்கிற? பாவத்திலிருந்து மனத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டிக்கிட்டே இருக்கிற, முடிச்சுட்டே இருக்கிற. வாய்நாளெல்லாம் வந்துங்கிறான். எங்க அப்பா வாய்நாள்ல நான் சந்தோஷம் நிம்மதியை காட்டி. ஏன்னா ஆதாம்குள்ள பிறந்துக்கிறாரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து பாரு, பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சுட்டேன். ஏசு முடித்தார். டெக்கலாஸ்டான்னு இருப்பார் சிலுவையில. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டாரு சிலுவையில. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார். வரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டான்னு நம்முடைய அக்கிரமலை ஏற்றுக்கிட்டு அவர் எந்த சித்தத்தை பிசாசத்தை செய்தா பிதாவின் சித்தத்தை செய்தாரா? பிதாவின் சித்தத்தை என்ன இவ்வளவா மன்னிக்கணும், பிதாவே இவருக்கு மன்னின்னு சொல்லி பிதாவின் சித்தத்தை தான் செய்தார் அந்த சிலுவையில. நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டு பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை, ஜீவரத்தம். பிதாவே இப்படி கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார். ஈட்டால் கொடுத்து அதே ஜீவர் ஆதாம் வந்து முழுவது செய்து சோப்ரா முடிச்சாரு. முடிச்சுட்டு சொல்றாரு, டெக்கலாஸ்டா முடிந்ததுன்னாரு. என்ன நடந்துச்சு? 3ஆவது நாள் பாதாளம் கக்கிச்சு. அங்க போனாலும் ஜீவ வார்த்தை தான். பாதாளம் கக்கிச்சு. ஆகாத பொருள் உள்ள போனா வாமிட் வந்தது பாரு. ஜீவன் பேச 3 நாளைக்கு அப்புறம் பாதாளம் வச்சு நிற்க முடியல. அவரை கக்கிச்சு. பசுத்தாய் வந்தாரு. சாவுகே சது தேவதூதம் வந்தான், கல்லை போட்டிட்டான். வெளியே வர்றாரு, பிசாசின் தலையை நசுக்கினார். அதான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பிசாசின் தலையை நசுக்குவான். அது பிசாசிங்கிற அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதுக்கு ஜீவ வார்த்தையை தான் பேசினார் சிலுவையில. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத்தம், பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் தடுத்தது பாதாளத்தை ஏற்றுக்கிட்டு ஏசு பேச செய்ததெல்லாம் பிதாவின் சித்த சிலுவையில. சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைகளுக்கு நன்மை செய்கிறார், சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, துன்பப்படுத்தி நிந்திக்கிறார், ஜபம் பண்றார். என்ன ஜபம்? பிதாவின் ஆவித்து ஜீவ சாரி உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் தான். இயேசு நாமம் பரலோக ராஜ்யம், உம்முடைய இயேசு சாமட அவர் சித்தம் தேவனுக்கு செலுத்துறாரு. ஈட்டால் குத்துறவங்க ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு
உங்களை எந்த தீமைக்கு தீமை என்று ரச்சித்து கொண்டார். பாதாத்திலிருந்து சாபத்தை மரணத்திலிருந்து பாதாத்திலிருந்து தரித்து எல்லாத்தையும் ரச்சித்து கொண்டாரு. பசுத்தாய் வந்து அவர் சரித்திர ஊழியத்தில் வந்து தேவதூத கல்ல வானத்தில் உலகத்தையும் பரலோகராக்கி போயிட்டார். பிதாவின் சித்தத்தை செய்தால் இதுதான் நடக்கும். கண்ணியமாம்மா, பிசாசு சித்தத்தை செய்திருந்தாக்கா பாதாளத்திலிருந்து வர முடியுமா? பாதாளம் அப்படியே பிச்சுக்கும். பிதாவின் பிசாசு சித்தத்தை நண்பத்தை அறியத்தக்க கனியை பிச்சுக்கனால ஷாகவே பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். பாதாளத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. அது பாதாளம் எழுத்தின்படி பாதாளத்திலிருந்து வந்தார் இயேசு. உலகத்திலே ஒரு பாதாளம் இருக்குது, பிசாசு ராஜ்யம். வியாதி, சாபம், மரணம், தரித்திர, வியாதி, இதெல்லாம் பாதாள ராஜ்யம். பாதாளம்னா வேதனைன்னு அர்த்தம். உலகத்திலே ஒரு பிசாசு ராஜ்யம் இருக்குது. வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, பல கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம் எல்லாம் பிசாசு ராஜ்யம். அதுலேருந்தே விடுகிற ஜீவ வார்த்தை இந்த பூமியிலே பேசணும். புரியுதா இல்லையா? இயேசு பேசினாரா இல்லையா? அதனால் அவர் வேலை வரும், ஒருவனும் அவர் மேல் கை போடல. ராஜா மாதிரி இந்த காற்று கடலை இறையாதை அமைதியான டப்புன்னு அறிமுக 5 அப்பு 2 மீன் வச்சு 5000 பேருக்கு ஜீவ பார்த்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து அற்புதம் நடக்கும். மரித்தோர் ஏந்து பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவிகம் ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆதாம் மரித்தோர் உயிரோடு இருக்கிறாங்க. அவர் உயிர்த்தொழு ஜீவனமாக்குறாரு. லாசரவே வெளியேவா. ஆதாமுக்குள்ள மரணம் வந்து கிறிஸ்துக்குள்ள உயிர்த்தொழு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் வந்து மரண டெல்டா சத்தம் உயிரோடு வரான். ஜாலியாக இருந்தார் பேசினாரு. ஆனால் ஜீவ வச்சிருக்க நிலையே இருந்தாரு. நம்ம ஜீவத்துக்கு இருக்குது நன்மை திரும்பிலே இருக்கிறோம். அப்படியே ஊறி கொடுக்குறான் மனுஷன். ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து 6000 வருஷமா ஏசு ஜீவன்லேயே ஊறி விட்டார். தேவி நீதிட்டு உயிர்த்ததிலே இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிறாரு. நம்ம நன்மை தீமையில ரொம்ப டீப்பாக போயிடுறோம். என்ன சத்தியம் சொல்லி தாமத்து எப்போ பார்த்தாலும் ஜீவன் 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 நான் பேசினா கட்சியில் அந்த நன்மை தீமையில் தான் போய் நிற்குது. ஒரு சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு காசுக்குள்ளே போய் இது ஷாகவே ஷாவாய். அதனால தான் நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தை அவனிலே மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதேன். இயேசு ஏற்றுக்கிட்டியா? நீ ஞானசானம் எடுத்துக்கிட்டியா? திருவந்திருப்பாங்க. நீ யார் சித்தத்தை செய்யணும்? பிசாசு சித்தத்தை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யுமா? தேவன்னா ஜீவனா, என் பேர் ஜீவனுடைய காரியங்களை தான் செய்யணும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் தான் செய்யணும். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை செய்யணும். ஏசு அதை கரெக்டாக செய்தார். அந்த ஜீவ ரத்தத்தை உங்கள் கையில் சிலுவையில் குத்துட்டார். A to Z சிலுவையில் குத்துக்கிறார். இப்போ திருப்பி ஏன் பிசாசு நன்மத்தை மாதிரி இதை காட்டி அதனால தான் ஷாகவே திறந்து கொண்டது ஐக்கியத்து மாதிரி வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவடைய கிரியே செய்ய 24 மணி நேரம் வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் ஏசு சுலாமட்ட வாக்கத்தை. அதுக்கு என் செய்தியை கேள்வி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. இந்த சேனலை 100 பேருக்கு ஷேர் பண்ணு. இது நிச்சயமாக நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். மீடியா மிஷினரியாரு ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளம் செய்தி 100 ஜீவமாக இருக்கும். போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாரு. நீ ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் நன்மத்தை மாதிரி ஆதாம்குள்ளே பந்தம். எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், எந்த காட்டுவாசி நாட்டு ஆணோ பெண் அரசியல்வாதி சினிமாக்காரி ஆணோ பெண்ணோ ஓய்ந்தவனோ தாந்தியவனோ எல்லாம் ஆதாம்குள்ள நன்மத்தை மரியத்தக்க தேவன் தனக்கு உலகமே பிசாசு ராஜ்யமாக்குது. அவனை ஜீவ விச்சதுக்கு நீ தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயுத்தத்தை பசுத்தாய் அறிக்கை பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க கற்றுக்கொடு. இந்த சேனலை அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடு. அவனுக்கு கிறிஸ்டியன் குரூப்லலாம் ஷேர் பண்ணு. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணு. கண்டிப்பாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போது இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. அப்படியே மனுஷன் பிசாசுடைய கைது முறிக்கிட்டே குறியாகிறான். ஒரே வெறுப்பு, ஒரே கவலை. காலையிலேருந்துமே இன்றைக்கி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எல்லாம் நன்மை தேவை. அதுக்கேற்ற மாதிரி தான் ரூட் போட்டு கொடுக்குது பிசாசு. அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக பிசாசு வந்து திறறான், கொள்றான், ஆயிக்கிறான், வேறுண்டு குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பணம் வந்தேன்றாரு. அடுத்த வசனம் யோவான் 6 என்ன வசனம் போடுறது பாரு, 6:30-55 அந்த வசனம் இருந்தது. யோவான் 6:55. அப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம். அது என்ன போஜனம் சொல்றாரு பாரு. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம்னு சொன்னாரு. அது என்ன போஜனமா? யோவான் 6:55 என் மாம்சம் மெய்யான போஜனமா. இயேசுவின் மாம்சம் ஜீவ மாம்சம். அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என்னை விசுவாசம் ஜீவ தண்ணி. என்ன அந்த போஜனம்னா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான். படி இங்கிலீஷ்ல John 6:16 chapter 54
55th verse. For my flesh is food indeed, and my blood is drink indeed. அப்போ மெய்யான போஜனம் மெய்யான பானம் ஜீவ வார்த்தை ஜீவ அப்பம் தான். அப்போ என் மாம்சம் மெய்யான போஜனமாகுது. அவருடைய திங்கிங் தாட்ஸ் எல்லாம் ஜீவ திங்கிங், ஜீவ வார்த்தை, ஜீவன், ஜீவ மனசு. மனசுல குழப்பெல்லாம் ஓடிப்படும். அன்பு, இரக்கம், தயவு, தேவ நீதி, உயிர்த்தல் தான் ஜீவ வார்த்தை. அதை தேவன் தனக்கு அதுதான் மெய்யான போஜனம் மெய்யான பானம். அப்போ என் மாம்சம் மெய்யான போஜனமாகுது. மேலே பாரு 44வது, ஜீவப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போது அப்படியே பச்சு வந்தாக்கா 54வது வருஷம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனு என்னாலே பிழைப்பான். பிழைப்பு உண்டாங்க கிறிஸ்து இயேசுனால. நன்மை தீமை அறியத்தக்க கனியினால பாவ பிழைப்பு, அது வேதனையான பிழைப்பு. இயேசு ஜீவரத்தம். அது படிமா அந்த வசனத்தை முதல்ல 44 51 படி. John 51 படி 44. John 4th chapter 44th verse. For Jesus himself testified that a prophet has no honor in his own country. So அது 6th chapter தானே? 4th chapter. 6 John 6 chapter 46 படி 48 ஜீவப்பம் நானே. I am the bread of life. Your fathers ate the manna in the wilderness and are dead. This is the bread which comes down from heaven, that one may eat of it and not die. 51 படி. I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread, he will live forever. அப்போ 54 படி. Whoever eats my flesh and drinks my blood has eternal life, and I will raise him at the last day. அடுத்த வருஷம். For my flesh is food indeed, and my blood is drink indeed. அடுத்த வருஷம் 57 படி. As the living Father sends me, and I live because of the Father, so he who feeds on me will live because of me. போதும். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பிழைக்கலாங்க, ஒண்ணுமே இல்லையா? வா இயேசு ஏற்றுக்கோ, இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு பேசிட்டே இரு. பிழைப்பு தானே தேடி ஒரு பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வருவாங்க. நன்மத்தை மரியத்தக்க கனியை புசித்து நித்திய மரணம், இவருக்குள்ள நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எல்லா வாக்கு தத்துவங்களுக்கு இயேசு ஆமட்ட வாக்கு தத்துவம். காலையிலேருந்து நைட்டு வரை ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச்சு தான் பாரு, என்னதான் நடக்குதான் பாரு, ரெஸ்ட் பண்ண.
அதை பேசாத போய் நீ என்ன பண்ண தெரியுமா? நன்மை தீமையை மைண்டில் வச்சுட்டு கிறுக்கு மைண்டு, இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி இது இப்படி போய் என் வாழ்க்கை இப்படி ஆகி அம்மா வாழ்க்கை இப்படி ஆகி நன்மை தீமையில் போய் சாவி பிசாசு வந்து தீடி இப்படி ஆகின்னு இருக்கும். இது நெகட்டிவ்ல போய் பாதாள வெளியும் கொண்டு போய் சேர்த்துறாது. எவ்வளோ நியூட்ரலாக சிந்தை சும்மா இருக்காது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம் சமாதானம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம். அதனால பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதனால் நான் இதோடு முடிக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற செய்தி. என்னை இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து இயேசு ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் இதை சொல்ல முடியும். இயேசு வேணான்ட்டீங்கன்னாக்கா நீங்கள் அறிந்தோ அறியலையோ பிசாசு சித்தம் செய்து தான் நான் பலவந்தமாக செய்யணும். யாரும் ஜடம் கிடையாது. பாவத்தையும் மன்னித்த தேவனுக்கு உலகத்தை காட்டி பாவம் மரணம் பாதாத்துக்கு போய்த்தான் ஆகணுங்க. நான் இயேசு இல்லாமே நான் வந்துடுவேன். எப்படி வருவேன் இயேசு இல்லாமல்? ஜீவத்துக்கு நீ புத்தா நித்திய ஜீவனை தேவன் தர கொடுத்து பரலோகராய் பாதாளத்தின் படியிலாய் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால தான் சுவிசேஷ பிரசங்க. நாங்கள் சபை குளோபல் சர்ச்சு, எங்களுக்கு வானம் கூற பூமி பார்த்து எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தவன் தாங்கிறான். நன்மை தீமாரி படித்தவன் படிக்க ஏழை பிறக்க அரசியல் தலைவன் எல்லாம் பாதாள ராஜ்யம் தான் கிரியை செய்யுது எல்லாரும் மூலமா. என்னதான் அரசியல் தலைவன் இருந்தாலும் அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பார்த்தா குடும்ப தேசத்துக்கே குழப்பவாதியாக இருப்பான். பாவ சாபம் தான் கிரியை செய்யும். அதனால தான் அரசியல்வாதிகளாம் ஜெபம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் பண்ணுங்கன்னு சொல்லப்படுகிறது. கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜபம் பண்ணு. கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்த ராஜாக்களை கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள அசுத்தாயத்தை பசுத்தாய இருக்கு அவனுக்குள்ள தேவத்துவ ராஜாக்களை காட்டில் நீங்கள் மேலாடு இயேசு ஏற்று ஞானசானண்டா. நீங்கள் உலகத்துக்கு ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கிறீங்க. என்ன ராஜா? இயேசு ராஜா, ஆசாரியன், ஜீவராஜா, தேவி நீதிட்டு உயிர்த்தல், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமட்ட வாக்கு தத்தம், பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு தேவி நீதிட்டு உயிர்த்ததல், பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்து செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. ஜீவப்பம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் எல்லாம் நன்மத்தீமை சர்றம், நன்மத்தீமை ஆகாரம், நன்மத்தீமை வாழ்க்கை, நன்மத்தீமை உலகம், நன்மத்தீமை வாழ்க்கை, நன்மத்தீமை தொழில், நன்மத்தீமை மனைவி பிள்ளைங்க, நன்மத்தீமை தொழில் வியாபாரம் எல்லாம் பூமி உன்னத்து சபிக்கப்படும். முள்ளும் குறுக்கும் வெளிப்பு எங்கே பார்த்தாலும் திறது சொல்லு. சாபம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாவு சக்தி தான் வேலை. ஆதாமுக்குள்ளே இருந்தா, கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஜீவ வார்த்தை, ஜீவ சர்றம், ஜீவ ரத்தம், தேவி நீதி தூவித்தல், இயேசு கிறிஸ்து ஆமண்டவா, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்றம், பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகம் செய்து பார். அசுத்தாய் போத்தாயம் பசுத்தாய் வர தேவதோட பணிவிடை செய்து தான் அவர் நீ காப்பாற்றி உலகத்தில் வெற்றி வாழ் நிறுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நீ யார் சித்தத்தை செய்ய போகிறாய்? யாரும் நீட்டில் இருக்க முடியாது, யாரும் ஜடம் கிடையாது. ஒன்று ஆதாமுக்குள் பிறக்கணும். பிறக்கும்போது தவிர்க்க ஆதாம் வழியாக தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்த பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசின் கிரி ஐக்கும்படி மனுஷகுமார் வந்தார். ஜீவ அப்பத்தை புஷி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிசாசிட்ட போய் மாட்டிட்டு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தேர்த்து பாதை வருத்தப்போ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏவாள் பிசாசு கிட்ட போனால் ஆதாம் போனாங்க. 2 பேர் தான் மக்கள் தொகை. இன்றைக்கி 816 கோடி பேர் இருக்கிறாங்க ஆதாம்குள்ளே பிறந்தவங்க. அத்தனை பேர் இயேசுக்கிட்ட வந்தா இப்போ எவ்வளோ பெரிய வேலை இது. அதனால நீ உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி இயேசுவை பற்றிய செய்தி, ஜீவ வார்த்தை, இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக அசுத்தாய் தச்சு பசுத்தாய் இருக்கு அவன் மேலே. நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நேர்த்துன்னு சொல்லு. ஆதாம்குள்ளே நேர்த்துக்கிறான். நன்மை தீமையிலே நிலைத்திருக்கிறான். பிறந்த நாள் அது வாலி போயிடுச்சு, திருமணம் வச்சு முதிர்ந்து வச்சு எல்லாம் நன்மை தீமை சுயநீதி அணிந்து பாவத்தை மாதிரி தேவன் பாவத்திலே வாய்ந்து திடீர்னு கொண்டு நைட்டு பாதாள் பிசாது கூட செய்து தர்றான். தீவிரமாக போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு ஜம்பலமா. அப்போது என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 5-4 அதிகாரம் 34வது வசனம். நீ யாருடைய சித்தத்தை செய்ய போற? பிசாசுடைய சித்தத்தை செய்ய போறியா? தேவனுடைய சித்தத்தை செய்ய போறியா? ஆதாமுடைய சித்தத்தை செய்ய போறியா? இயேசு கடைசி ஆதாம் இயேசு, அவர் தான் நம்ம உண்டாக்கினவர். அந்த ஆதாம் ஏவாளும் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே வச்சார். அந்த ஜீவன்ற வார்த்தையை அந்த ஜீவ விச்சத்தை விட்டு நன்மத்தையும் மரியாதக்க கனி புஷித்தாங்க. ஜீவ பிதா தேவனக அசுத்தாய் பசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து உட்காந்து அன்றிலிருந்து பூமியில் புறம்புள்ள சாபத்தின் பிள்ளைகள், பாவத்தின் பிள்ளைகள், மரணத்தின் பிள்ளைகள், தரித்திரத்தின் பிள்ளைகள், பாதாளத்தின் பிள்ளைகள். எங்கே பார்த்தாலும் பிசாசுகிரியை செய்கிறான். நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோம் குமார் நடக்கிற மாதிரிலாம் நடக்குது. அதோட மோசமெல்லாம் நடக்குதுங்க உலகத்தில். உலகம் பொல்லாங்கன்னு குளிக்குது. ஆபத்து, விபத்து, கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, குடும்பத்தில், பட்டணத்தில், கணவன் மனைவிக்குள்ள
பிள்ளைகளுக்குள்ள தொழிலில் வியாபாரத்தில் எல்லாம் ஆதாம் பிள்ளைங்க நன்மத்தை சபிக்கிறது பகைக்கணும் சத்துருவா இருக்குது. பாதுகாக்கிற கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமானதற்குள் ஒரு சுகமா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலகம் உங்கள் பிள்ளைங்களாம் தூரத்தில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஜபத்தை பண்ண அசுத்தாய்த்து பசுத்தாய்க்கு காப்பாத்து. இயேசு தூரத்தில் இருக்கிற விடியில் இருக்கிறாரு. காணால் சீரியமாக பிள்ளைகளை அப்போ நாய்க்குட்டிகள் போடுதில்லைன்றாரு. அந்த நாய் தான் அந்த அப்பத்தை மட்டும் போட்டு அந்த ஜீவ அப்பம் தேவன் தனக்கு ஒரு குத்துரு அந்நேரமே அவர் சுகமானால் சொல்லப்பட்டுக்குது. அதனால சமீபத்தில் தூரத்திலேயே சற்பு செய்தாரு. ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமறியத்தன் ஜீவ விசுகளில் கொண்டு வராரு. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன், திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்றே வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்சி, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வானம், ஜீவ பூமி பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் முழு உலக செலுத்து. கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவ சப்பா நீ ஒரு ஜீவன் உள்ளவன், ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்தை கலக்கிட்டு இப்போ நீ பாவத்தை ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. பிதாவாகிய இயேசு சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்க ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகணும். 3 முறை ஜெப மாட்டார். பிதாவின் சித்தத்துக்கு எப்பவுமே டக்குன்னு கீழ்பஞ்சு இயேசு இந்த சிலுவைக்கு போறது மட்டும் ஏன் 3 முறை மக்கர் பண்ணிட்டாரு? அப்படி சொல்லிட்டு ஆயிரம் உம்முடைய சித்தம் 3 முறை சொல்றாரு. அவருடைய சித்தம் நம்முடைய பாவத்தை மரணத்தை இயேசு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு தலைமையில கழிச்சு கவலைப்படுறதில்லை. இயேசு டீச் பண்ணாரு. அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு திருப்பி ஜீவ வார்த்தையை பேசி 3ஆம் நாள் பாவத்தை மறந்துட்டு பிதாவின் சித்தத்துக்கு 3ஆம் நாள் வெளியே வந்தாரு. இதுதான் மாதிரி. 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமில் ஏற்றுட்டு தலைமையில் கவிச்சது இல்லைங்க. பிதாவின் சித்தத்தை தான் செய்தார் தெளிவில். அவர் வஞ்சனை பேசவில்லை, யாரையும் பகைக்கவில்லை, சபிக்கவில்லை. ஆதாமின் பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கிறோம். வீரியம் பேசினானாக்கா முட்டாள். பாவத்தையும் மரணத்தை ஆதாம் மூலமாக இருக்குது. அதனால தான் அவனுக்கு விரோதியாக வரான். எல்லாரும் அவனுக்கு சத்ருவை சிநேகிக்கிறார். பிதாவுக்கு மன்னிச்சு ஜீவ ரத்தம் குத்தா இருப்பார். அதான் பகைக்கு நன்மை செய்தார். ஏன்னா ஜீவ ரத்தம் குத்து அவனுக்கு ஜபம் மாட்டார். இன்னும் துன்பம் நிதி ஜபம் மாட்டார். ஜபத்தில் உம்முடைய ராஜ்யத்தை கொடுக்குறாரு. பிதாவை கைவிட்ட பிதா மேலே காட்டி கொடுத்த யூதாஸ் மேலே பகை கசு, ரோமர்கள் பகை கசப்பு, நண்பத்தை மகாரி பிசாசத்தையே செயல் வராங்க. சிலுவையில் ஜீவ வார்த்தையை பேசி அடி வீழ்த்து சாப பாவம் மனதை அட்டது மேஜிக்கல் ஃபேக்ட் உண்மை. அவ்வளோ சிலுவையில் கோர மரணத்தில் உலகத்தில் எல்லாருடைய பாவ சாபம் மரணம் வருவது பிதாவின் சித்தத்தை செய்தார். அந்த பிதா சொன்னார், மகனே இயேசுவே யாரையும் சப்திடாத, யாரையும் பகைச்சிடாத, ஜீவ வார்த்தை ஜீவ ஜீவ ரத்தத்தை கொடு. கடைசி சொட்டு ரத்தத்தை குத்துது 3ஆம் நாள் உனக்கு உயிரோடு எழுப்பி வானத்தோட பிசாந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன்னாரு. அதை கரெக்டாக செய்தார். அதே மாதிரி கரெக்டாக ஏந்து வந்தார். தேவத்தோட பசுத்தாய் உயிர்த்தது வானத்தோட இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எல்லா ஆதவங்களுக்குள்ள போய் பாவத்தை சாபத்தை மனது பிசாசத்தை தான் செஞ்சுக்கிறான். நன்மத்தை மரியத்தக்க ஷாகவே நன்மார்க்க துர்மார்க்க தூய நீதி அநீதி தான் காட்டான். ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ண தேவி நீதி தூயத்தில் பிதாகுமார் பஸ் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆளை பகைச்சா உலகத்தில் அந்த ஒரு ஆள் மூலம் ஒரு ஆள் போதும் உனக்கு பிசாசு ஆகிக்குது. அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரான் சிலுவையில். பிதாவையும் முடிக்கிற ஆவியுக்தி ஜீவ ஜீவ ரத்தம் குத்தாரா இல்லையா? ஈட்டியால் குத்தா அதே ஜீவ ரத்தம் ஆதாம் முழு உலகத்துக்கு கொத்த பிறகு தான் 3ஆம் நாள் பிதாவை செய்து முடிச்சாரு. டெக்கலாஸ்டா முடிந்ததுன்னாரு. முடிந்தது கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக செய்கிறார். ஆதாம்லேருந்து 2ஆவது உயிர்த்தலும் ஜீவனை கொடுக்குறாரு. பிதாவாகி தேவன் ஆவியுக்தி ஜீவனை விட்டார்னு இருக்கு. அந்த ஜீவ இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு குத்தாரு பாருங்க. எல்லாம் செய்து முடித்தார். 3ஆம் நாள் பாதாளம் கக்கிச்சு பசுத்த உயிர்த்தல் தேவதை கல்ல போய் வானத்தில் பிசாத்தார் உலகத்தையே கொலை பரலோகராஜ் போய். இதுதான் மாதிரி. இந்த செய்தி கேட்ட நீ பாக்கியவான். பிதாவுடைய சித்தத்தை செய்ய படகு வேண்டான்னுட்டுனாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டேன். பிசாசு ஆட்டோமேட்டிக் உன்னை அறியாமையே செய்வேன். பாவத்தையும் மரணத்தையும் செய்வேன். அவன் உன்னை திருடுவான், உன்னை கொல்லுவான், அழிப்பான், பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். உரிமையாக வருவான். அதுக்கு ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்ற வார்த்தை நேர்ந்து மிகுந்த கனியில் கொடுப்பான். சின்ன தப்பு வரும்போது மீண்டுமாய் கிறிஸ்துக்குள்ள வா. சத்தமீன் போகிற மாதிரியே போகாத. மணிக்கணக்காக நாள் கணக்காக பார்க்க கசப்பு வயிறாகி கோபத்திலே போயிட்டு இருக்காது. அது பிசாசத்தை செய்யுது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவன் தான் ஏழைப்படி யாராக இருந்தாலும் சரி, ஆதாமுக்குள் போகிறவரை பிசாசு திருடுவான் கொள்வான். கிறிஸ்து கொள்வா. அந்த கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் வானெல்லாம் கூட இடைவிட எக்காலத்து கூட
ஒருவனியல் வார்த்தையில் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி, பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நாளல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற தாவே, என் பிதாவின் சித்த இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்ற வசந்தபடி ஆதாம் வழியாக நாங்கள் பிறந்து வந்து தேவ மகிமேற்று போய் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்தில் பங்கெடுத்து நாங்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பிசாசுடைய சித்தத்தை செய்தார். பாவத்தை மனத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டி ஐந்து போகக்கூடாது. கத்தாவே தேவடைய சித்தத்தை தேவி நீதிட்டு உயிர்த்ததில் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவலத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, பாவம்ட்டு மனத்தோடு பசுத்தாய் தேவதூரெல்லாம் பணி கிறிஸ்துவை சொல்லி நிலைத்திருக்க ஆணுவே இந்த செய்தி கேட்குற உடனே பயன்படுத்தும்படி ஜெபிங்க. உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. எங்கள் சபை உலகளாவே தெரிச்சவை. ஆனால் நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்புன்னு சொல்லி இருக்க தாவே. மக்கள் தொகை 816 கோடிக்கு அதிகமான ஜல் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் மூலம் அசுத்தாயத்தி பசுத்தாய் 816 இடைவிடாமல் கட்ட வைக்கிற தாவே. 816 பேர் ஆதாம்குள்ள ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எல்லாம் ஆதாம் வழியா நன்மத்தை மரியத்தக்க பிடிச்சிட்டாங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசி செஞ்சு உலகமே குட்டி பாதாளமாக பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தற்கொலைகள், வியாதிகள், வறுமைகள், தண்டங்கள், கடன் தொல்லைகள், பிரிவினைகள், குடும்பத்தில், பட்டணத்தில், கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் பிசாசி கிடையாது. எல்லோரும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவசர ஜீவன் தேவ நீதி இயேசு சாமட்ட வாக்கு தத்தம் பிதாகுமார் தேவ நீதி உயிர்த்தல் பரிசுத்தம் அன்பு இறக்கம் தயவு தேவநீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, அசுத்தாயுத்தத்தை பசுத்தாயி அலையலையா கிராமங்கள் பட்ட தேசம் கட்டவித்து கொடுக்கத்தா 2ஆம் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்து தேவநீதி உயிர்த்தல பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, அசுத்தாயுத்தத்தை பசுத்தாய்க்கு தேவதூரா பணிவிட செய்ய ஜனங்களை சாபத்துக்கு, பாவத்துக்கு, மனத்துக்கு, பாதத்துக்கு தப்பிக்க செய்தி கேட்கிற ஒருவனை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கங்க தாவே. ஒரு மாபெரிய இயேசுவை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். ஆண்டு இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சகல பிசாசுகளை, சாபங்களை, பாவங்களை, மனதை பாதத்தை விடையிலாகும். அந்த ஜீவரத்தம் ஜீவவாத் இயேசு ஆமட்ட வாக்குத்த பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு, பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர் தரித்து ஜீவ ஐஸ்வர்யம், பாதாத்து பரலோக ராஜ்யம், சாப வாக்குத்தத்தை ஆசீர்வாதம், தேவி நீதி சொல்லி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் மூடு கொடுப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்குது. என் பிதா ஜீவன குமாரன் ஜீவன அருள் ஆவியான் ஜீவனுடைய ஜீவ மார்க்கனாய் ஜீவ சஞ்சாரியாய் மாறுபடி இயேசு ஜீவன பரிவரி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசு ஆதாம் மூடுவதற்கு வாய்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாம எக்காலத்து சோர்ந்து கொடுக்குறங்க தாய். அசுத்தாய் தோற்றம் பசுத்தாய் தேவதூரெல்லாம் பணிவிட செய்கிறதா ஒரு மாபெரிய இயேசுவை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியாக சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் துளசிராம் தாமஸ் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணுன்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/10/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதி என்னுடைய எல்லா செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.